நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா, உங்களோட நீண்ட ஆயுளுக்காக நான் ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்போ அதுக்காக நான் கோயிலுக்கு புறப்பட்டு போக வேண்டியிருக்கு. மகாராஜா, சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணிடுங்க. என்ன எல்லாரும் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை பார்த்துட்டு நிக்கிறீங்க? அபிஷேகம் பண்ண மகாராஜாவுக்கு உதவுங்க. வாங்குங்க மகாராஜா. மகாராஜா கிட்ட ஆரத்தி தட்ட கொடுங்க. பூஜை இப்ப முடிஞ்சிருச்சு, வாங்க. இப்படிப்பட்ட அக்கிரமக்காரன் விஜயநகரத்தோட மகாராஜா ஆயிட்டானா? இப்ப நமக்கு என்ன போதுன்னே தெரியலையே. ஆனா கடவுள் இன்னொரு பெரிய கருணையை காட்டியிருக்காரு. ராமகிருஷ்ணர் இருக்காரு. அவர் இருக்கும்போது விஜயநகரத்துக்காகட்டும் அப்புறம் விஜயநகரத்துடைய மக்களுக்காகட்டும் எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டாரு. ஆனா உன்னுடைய சந்தேகம் முற்றிலும் சரியானதுதான். எந்த மகாராஜா பத்தி மக்களோட மனசுல ஒரு நல்ல எண்ணம் இல்லையோ அந்த மகாராஜா சிம்மாசனத்துல இருக்கிறது ராஜ்யத்துக்கு நல்ல சகுனமா இருக்காது. தத்தாச்சாரியாரே, வேண்டாம். மகாராஜா வாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே. இந்த மகாராணி ஏன் இன்னும் நகைகளை கொண்டு வரல? இன்னைக்கு விஜயநகரத்துல மகாராணியோட நகைகளை போட்டுக்கிட்டு ஊரையே சுத்தி வர போறேன். எல்லாரும் பொறாமையில வயிறெறிய போறாங்க. ஆனா இந்த மகாராணி எங்க காணோம்? வந்துட்டாங்க. அட மகாராணி, நீங்க? சாரதா தேவி, இதுக்குள்ள நிறைய ஆபரணங்கள் இருக்கு. இத போட்டுக்கிட்டு நீங்க அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போகலாம். இவ்வளவா? அட சாரதா, இந்த நகைகள்ல உன்னை பார்க்க அப்படியே மகாராணி மாதிரி இருக்க. இத பாக்குறதுக்கு ரொம்ப விலை உயர்ந்தது மாதிரி இருக்கு. கொஞ்சம் காட்டு. தள்ளி நின்னு பாருங்க, தொடக்கூடாது. ஒருவேளை என்னோட நகைகள்லாம் அழுக்காயிடுச்சுன்னா? சாரதா தேவி, சாரதா தேவி, சாரதா தேவி, நீங்க அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல அது அது சீக்கிரமா இந்த நகைகளை என்கிட்ட கொடுங்க. அப்பதான் நான் இதை போட்டுக்கிட்டு எல்லார்கிட்டயும் போய் அதாவது கல்யாண நிகழ்ச்சிக்கு போக முடியும். கொடுங்க. இல்ல இப்படியே எப்படி? இப்ப நீங்க முதல்ல உங்களுடைய கண்களை மூடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் நானே என்னுடைய கைகளால உங்களுக்கு போட்டு விடுறேன். மகாராணி, நீங்களே எனக்கு நகைகளை போட்டு விட போறீங்களா? சாரதா தேவி, எல்லாத்தையும் விடுங்க. இங்க உட்காருங்க, வந்து உட்காருங்க. வாங்க, இங்க உட்காருங்க. இங்க பாருங்க, நீங்க இப்ப உங்களுடைய கண்களை மூடுங்க. இப்ப கண்ணு திறந்து பாருங்க. இதுவா? ஆமா, இதுதான். இந்த பூக்களால பண்ண ஆபரணங்கள் உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வேணா பாருங்க. அந்த திருமண நிகழ்ச்சியில எல்லா பெண்களும் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்க போறாங்க. நீங்க தான் எல்லாரையும் விட ரொம்ப அழகா இருக்க போறீங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப.
ரொம்ப. மகாராஜா, இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கு? மகாராஜா இந்நேரத்துக்கு அந்த பண்டிதர்களை தூக்கிட்டு வந்து சிறைச்சாலையில் அடைச்சு வச்சிருந்திருக்கணும். மகாராஜாவுக்கு மரியாதை தர தெரியாதவங்க கடவுளை எங்க மதிக்க போறாங்க? மரியாதைங்கிறது தானாவே இதயத்திலிருந்து உருவாகிற ஒரு விஷயம். வலுக்கட்டாயமா யாருடைய மனசுலயும் மரியாதைய புகுத்தவே முடியாது. இவங்க வெறும் 2 பேர் மட்டும்தான். இந்த விஜயநகரத்துல இருக்கிறவங்கள இன்னும் எத்தனை பேரு என்னை பத்தி இப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியாது. மாத்திக்கிட்டு ஆகணும் மகாராஜா. எல்லாரும் அவங்களோட எண்ணங்களை மாத்தி ஆகணும். நான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். நீங்க எவ்வளவு பெரிய மகான்னு சொல்றேன். மக்களின் உண்மையான பாதுகாவலர்னு சொல்றேன். உங்க பேர்ல நான் ஆரத்தி காட்ட வைக்கிறேன். உங்களுக்கு கோயில் கட்ட வைக்கிறேன். இல்ல தத்தாச்சாரியாரே, நான் தான் சொன்னல, வலுக்கட்டாயமா மக்களோட மனசுல இடம் பிடிக்க விருப்பம் இல்லைன்னு. மக்கள் எல்லாரும் தானாவே அவங்க மனசுல என்ன பத்தி நல்ல விதமா நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? எப்படி ஒரு பூனையின் அதிர்ஷ்டத்தால ஒரு பானை உடையுமோ அதே மாதிரிதான் உன்னோட பாக்கியத்தால இந்த வாய்ப்பு வந்திருக்கு தத்தாச்சாரியனே. மகாராஜாவோட மனசுல ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கான இந்த வாய்ப்பை தவற விட்டுறாத மகாராஜா. ஒருவேளை உண்மை அமைதியா இருந்துச்சுன்னா, பொய் சத்தம் போட்டு கத்தி கூப்பாடு போட்டுச்சுன்னா எல்லாரும் பொய்யையே உண்மைன்னு நம்பிடுவாங்க. ஆனா நம்ம மக்களுக்கு முன்னாடி உண்மையா அமைதியா இருக்க விடக்கூடாது மகாராஜா. எல்லாருக்கும் இது தெரிஞ்சே ஆகணும். நீங்க எவ்வளவு நேர்மையானவரு, லட்சங்கள்ல ஒருத்தருன்னு. நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உண்மையிலேயே நேர்மையான ஒரு திறமையான அரசர்னா அதை எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு ஏன் சங்கடப்படணும்? மகாராஜா, என்னோட மூளைக்குள்ள இப்ப ஒரு திட்டம் உதிச்சிருக்கு. இருங்க சொல்றேன் மகாராஜா, இருங்க சொல்றேன். மகாராஜா, திட்டம் என்னன்னா, நம்ம விஜயநகரத்தோட வரலாறு, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பத்தி எழுதலாம். அதுல உங்களை பத்தி போற்றி புகழ்ந்து எழுத போறேன். கூடவே அதுல இதையும் எழுதுறேன், நீங்க தான் விஜயநகரத்தோட சர்வ சிறந்த அரசர்னு எழுதுறேன். உங்க ராஜ்யத்துல விஜயநகரத்துக்கும் விஜயநகரத்தோட மக்களுக்கும் பொற்காலம்னு எழுதுறேன். அத படிச்சா இருக்கிறதுலே நீங்க தான் சால சிறந்தவர்னு எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடும். ஆனா அந்த புத்தகத்தை பார்த்தா நாம தான் எழுதியிருக்கோம்னு மக்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? இல்ல மகாராஜா, அதை நீங்க எழுத வச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? மகாராஜா, அந்த புத்தகம் அப்படியே கிடைச்சிருமா என்ன? அந்த புத்தகம் பூமியை தோண்டினதுக்கு அப்புறம் தான் அங்க கிடைக்கும். அதுவும் குறைஞ்சபட்சம் 300 ஆண்டுகள் பழமையானது மாதிரி தெரியும். நானே அந்த விஷயத்தை நிரூபிச்சு காட்டுறேன். அந்த புத்தகம் 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதுன்னு சொல்றேன். அப்பயே யாரோ கணிச்சு எழுதியிருக்காங்கன்னு சொல்றேன். மக்கள் மூட நம்பிக்கை மூலமா தான் எல்லாத்தையும் நம்புவாங்க. இல்ல தத்தாச்சாரியாரே, எனக்கு என்னமோ இது சரியா வராதோன்னு தோணுது. இல்ல, வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க மகாராஜா. தயவு செஞ்சு வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மக்கள் உங்களோட பக்தர்கள் ஆயிடுவாங்க, உங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம மகாராஜா, நாம என்ன சும்மா ஏதேதோ கதை கட்டி விட போறோமா என்ன? நீங்க உண்மையிலேயே எப்படிப்பட்டவரோ அதைத்தான் நாம சொல்ல போறோம். சரி தத்தாச்சாரியாரே, ஆனா எங்கேயும் எந்த தப்பு நடக்கவே கூடாது. மக்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட அவங்க எல்லாரும் நமக்கு எதிரா திரும்பிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா, என்ன நம்புங்க. நான் வணக்கம் குருவே. வந்து அமருங்கப்பா. அப்பா இந்தாங்க, மஞ்சள் போட்ட பால் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இத குடிச்சீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்தாங்க. நான் இப்போ கிளம்புறேன்ப்பா. சரிம்மா. இவ எனக்கு மக மட்டும் இல்ல, எனக்கு அம்மாவும் கூட. என்ன ரொம்ப கவனமா பாத்துப்பா. என்னோட உயிரே இவளுக்குள்ளதான் துடிக்குது. இவளை விட முக்கியமானதுன்னும் பிடிச்சதுன்னும் எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. உங்க மகளும் அவங்களோட அன்பும் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். சரி மகாராஜா, நான் கிளம்புறேன். அந்த புத்தகத்தை எழுதி நான் புதைச்சிடுறேன். நானும் அந்த புத்தகத்துல என்னுடைய பங்களிப்பு அளிக்க விரும்புறேன் தத்தாச்சாரியாரே. வாங்க மகாராஜா.
அந்த ஜிலேபியும் பால்கோவாவும் கொடுங்க. அப்புறம் அந்த லட்டுவையும் கொடுங்க. சாப்பிடு சாப்பிடு, இன்னும் சாப்பிடு சாப்பிடு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பாஸ்கருக்கு ஒரு இளைய சகோதரன் இருக்கானா? எனக்கு அது தெரியாதே. என்னது? இந்த பாலகன் உங்களோட இளைய மகன் தானே? சொந்தக்கார பையன் விஜயநகரத்தை சுத்தி பார்க்க வந்திருக்கான். நீங்க உங்களோட இந்த இனிப்புகள் மேல கவனம் செலுத்துறீங்களா? எவ்வளவு ஈ உட்கார்ந்திருக்க பாருங்க, அங்க கவனம் செலுத்துங்க. என்ன இருந்தாலும் கண்ணா, இவரு சொன்னது என்னவோ சரிதான். நீ என்னோட தம்பி மாதிரி தானே? ஒரு தம்பியா இருந்துட்டு ஒரு சின்ன தகவலுக்காக உன் அண்ணனை இவ்வளவு அதிகமா செலவு பண்ண வச்சுக்கிட்டு இருக்க. இப்பதான் நீ இளவரசன வர ஆயிட்டல, மாளிகையிலையும் இதெல்லாம் சாப்பிட்டு இருப்ப. ஆனா என்னவோ இன்னைக்குதான் முதல் முறையா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இந்த இனிப்புகள் எல்லாம் நான் ஏற்கனவே சாப்பிட்டிருக்கேன். ஆனா தகவலை ஏற்கனவே சொல்லியிருந்தேனா இந்த இனிப்புகளை சாப்பிட்டிருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. இதோட ஆனந்தமே தனிதான். ஆனா உன்னோட ஆனந்தத்துக்காக நான் இவ்வளவு அதிகமா செலவு பண்ண வேண்டியிருக்கே. தகவல் அப்படிப்பட்டது. இதை கேட்டதுக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கையே சரியாயிடும். அப்படியா? அப்படிப்பட்ட விஷயமா? அப்ப இரு. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. பாரு, இப்பதான் இவ்வளவு நிறைய இனிப்ப சாப்பிட்டல. சரி சொல்லு, என்ன தகவல்? நம்ம விஜயநகரத்தோட வரலாறு, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பத்தி எழுதலாம். இவன் எனக்கு மக மட்டும் இல்ல, இவளை விட முக்கியமானதுன்னும் பிடிச்சதுன்னும் எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஓ, இதுதான் விஷயமா? இப்ப அந்த கைக்காலவுடைய திட்டம் எப்படி அவனுக்கு தலைவலியா மாறுதுன்னு பாரு. இன்றைய சபையை நாம ஆரம்பிக்கலாம். மகாராஜா, எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நியாயம் வேணும். என்ன நியாயம்? மகாராஜா, என்னோட பேர் கணேஷ். பக்கத்து கிராமத்துல வசிக்கிறவன். என்னோட கிராமத்துல ஒரே ஒரு எருமை தான் இருக்கு. அது என்னோடது. அது தினமும் 5 படி பால் தருது. எத்தனை படி பால் தருது? 5 படி. ரொம்ப குறைவா இருக்கு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, மேல சொல்லு. ஆனா என் எருமையை இப்ப காணோம். எனக்கு என்னவோ இவங்கள யாரோ ஒருத்தர் தான் அதை திருடிருப்பாங்களோன்னு தோணுது. ஆனா இந்த 5 பேர் மேல மட்டும் உனக்கு ஏன் சந்தேகமா இருக்கு? இல்ல மகாராஜா, இந்த 5 பேரும் பலமுறை பலவித பேராசைகளை காட்டி என் எருமையை என்கிட்ட இருந்து வாங்க முயற்சி பண்ணாங்க. முடியாதுன்னு சொன்னப்போ என்ன மிரட்டுனாங்க. நான் மட்டும் என் எருமையை இவங்களுக்கு விக்கலன்னா கொல்லுவேன்னு சொன்னாங்க. இல்ல மகாராஜா, இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான். மொத்த கிராமத்துக்குமே இவனை பத்தி நல்லா தெரியும். இவன் எப்பவுமே பொய் தான் பேசுவான். இவன் தான் பொய் சொல்றான் மகாராஜா. ஆமா மகாராஜா, இவனோட எருமையை நாங்க யாரும் திருடல. உண்மையை சொல்லணும்னா இவன் எங்க மேல இப்படி பொய்யான பழிய போட்டு மாட்டி விட பாக்குறான் மகாராஜா. இவனும் பொய் சொல்றான் மகாராஜா. 2 பேர் சேர்ந்து பொய் சொல்றாங்க. ஆனா எதுக்காக இவரு உங்க மேல பொய்ய பழி போட போறாரு? அது ஏன்னா மகாராஜா, இவன் எங்க கிட்ட இருந்து செல்வங்களை பறிக்க நினைச்சிருக்கலாம். நாங்க மட்டும் இவனுக்கு செல்வங்கள் கொடுத்தா இவன் இந்த குற்றச்சாட்டெல்லாம் திரும்ப பெற்றுடுவான். மகாராஜா, பொய் சொல்றதுதான் இவனோட குணமே. அநேகமா அந்த காரணத்தினாலதான் இவன் இப்படி பண்ணிருப்பான்னு தோணுது. எல்லாரும் பொய் சொல்றாங்க மகாராஜா, எல்லாரும் பொய் சொல்றாங்க. ராஜகுரு அவர்களே, இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகாராஜா, நான் இப்பவே பால் எது தண்ணி எதுன்னு பிரிச்சு காட்டிடுறேன். இந்த பிரச்சனைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கு. இந்த ஆளு ஒரு பொய் சொல்றவன். அது எப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது எப்படின்னா மகாராஜா, இவ்வளவு பேரு ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இதுல இருந்தே இவன் பொய் சொல்றாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி இவன் பொய் சொல்றான்னா எதுக்காக இந்த பிரச்சனையை நம்ம அரசவைக்கு கொண்டு வரணும்? மகாராஜா, நான் உண்மைதான் சொல்றேன். என்னோட எருமைய இவங்கள யாரோ ஒருத்தர் தான் தேடி இருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எல்லாருக்கும் நியாயம் வழங்குவீங்கல்ல, எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இங்க பாருங்க மகாராஜா, இப்ப ஒரு பொய் சொல்றவனுக்கும் நியாயம் வேணுமா? எதுக்காக நியாயம் வேணும்? மறந்துடாத, நீ பொய் சொல்றவன் உன் மேல குற்றச்சாட்டு இருக்கு. நீ ஒரு குற்றவாளி. என்ன விஷயம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே? ஏதாவது சொல்றீங்களா? சொல்ற மகாராஜா. மகாராஜா, நான் இவங்க சொல்றதையும் ராஜகுரு சொல்றதையும் ஏத்துக்கிறேன்.
இந்த கணேஷ் பொய் சொல்றவர் தான். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன நம்புங்க. என் எருமை திருடு போயிருக்கு. அதோட பாலை வித்துதான் என்னோட குடும்பத்தையே நடத்திட்டு இருந்த பண்டிதரே. அது மட்டும் இல்லைன்னா என் குழந்தைங்க பசியில செத்துருவாங்க. அமைதி. கணேஷ், உன்னுடைய எருமை உண்மையிலேயே திருடு போயிருக்குன்றத நீ எப்படி நிரூபிப்ப? நீங்க என் வீட்டுல வந்து பாருங்க, என் கொட்டகையில வந்து பாருங்க. அது எங்க போச்சுன்னே தெரியல. அது மூலமா உன்னோட மாடு திருடுதான் போயிருக்குன்னு நிரூபணமாகாது. அது இவங்கள யாரும் திருடி இருக்காங்கன்னு நிரூபணமாகாது, சரிதானே? ஆனா நான் உண்மையதான் சொல்றேன். கணேஷ், ஆதாரங்கள் இல்லாம உண்மையை நிரூபிக்க முடியாது. இங்க எல்லா சாட்சிகளும் உனக்கு எதிரா இருக்கு. அப்புறம் உன்னுடைய எருமை திருடு போன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன் மேலதான் கடவுளுடைய இவ்வளவு பெரிய கருணை இருக்கே. உன் மாடு திருடு போயிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன் மகாராஜா. நேத்துதான் ராஜ வைத்தியர் எனக்கு ஒரு தகவல் சொன்னாரு. விஜயநகரத்துல ஒரு பயங்கரமான கொடூர நோய் பரவிக்கிட்டு இருக்கான். எருமைகளை தொடர்றது மூலமா அது பரவுமா? அந்த நோய் மட்டும் ஒருத்தங்களை தாக்கிடுச்சுன்னா அதுக்கு எந்த விதமான சிகிச்சையும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நோய் குருவே, யாராவது அதால பாதிக்கப்பட்டாங்கன்னா ஒரே மாசத்துக்குள்ள அவங்களுடைய முடிவு உறுதியாயிடும். அந்த நோயால பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு வரக்கூடிய முதல் அறிகுறி என்னன்னா, அந்த எருமையை தொட்டவங்களுடைய கையில சின்ன 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 சின்னதா கொப்பளம் முளைக்கும். ஐயா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்களோட கைகள்லயும் சின்ன சின்ன கொப்பளம் வந்திருக்கானா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இததான் திருடின ஆட்டை தோல் மேல போட்டுக்கிட்டு சுத்துறதுன்னு சொல்லுவாங்க. உங்க மனசுக்குள்ள இருந்து திருட வெளியில வந்துட்டான் இல்லையா? என்ன நான் சொல்றது உண்மைதானே? மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் மகாராஜா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. எப்படித்தான் ஒவ்வொரு முறையும் புது திட்டத்தை திட்டி பாராட்ட வாங்கிட்டு போயிடுறானோ தெரியல. குருவே, இப்ப பால் எது தண்ணி எதுன்னு பிரிச்சு காட்டியாச்சா? மகாராஜா, இவன் தான் அந்த குற்றவாளி. இவன் தான் பாவம் இவருடைய எருமையை திருடி இருக்கான். மற்றும் கணேஷ், நீயும் ஒரு வாக்கு கொடுக்கணும். இதுக்கப்புறம் எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும். ஏன்னா உன்னுடைய அந்த பொய் சொல்ற பழக்கத்தை தான் இவங்க எல்லாரும் இங்க உனக்கு எதிராக பயன்படுத்தி இருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் சத்தியம் செய்யறேன். இனி எப்பவும் நான் உண்மையதான் பேசுவேன். உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். நியாயத்தை பெற்று தந்துட்டீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! அப்ப என்னோட கட்டளை இதுதான். முதல்ல கணேஷோட எருமையை அவருக்கு மீட்டு கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறமா திருடன் இதுக்கு தண்டனையா 50 தங்க நாணயங்களை கணேஷுக்கு வழங்கணும். 50 தங்க நாணயங்கள் வழங்கலன்னா இவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா, மகாராஜா வாழ்க! வாங்க பண்டிதரே, வாங்க. நீங்க இங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க? ஆமா, உங்களோட கையில என்ன? மகாராஜா, இது ரொம்ப பழமையான புத்தகம். இது என்னோட ஆசிரமத்தோட நிலத்தில இருந்து கிடைச்சது. மகாராஜா, இது பூமிக்குள்ள புதைஞ்சிருந்தது. என்ன புத்தகம் அது? மகாராஜா, இதுல விஜயநகரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. விஜயநகரத்தோட வரலாறை பத்தியும், விஜயநகரத்தோட நிகழ்காலத்தை பத்தியும், விஜயநகரத்தோட வருங்காலத்தை பத்தியும் எழுதப்பட்டிருக்கு. என்ன என்ன அப்படி அந்த புத்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? மகாராஜா, இதுல விஜயநகரத்தோட வரலாறை பத்தின ஒவ்வொரு விஷயமும் துல்லியமா எழுதப்பட்டிருக்கு. அடடா மகாராஜா,
தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை என்கிட்ட காட்டுங்களேன். மகாராஜா, இந்த புத்தகம் 300 ஆண்டுகள் பழமையானது. அதாவது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, 12ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லாமே ஒவ்வொரு தருணமும் துல்லியமா, முழுமையா, தெளிவா இதுல எழுதப்பட்டிருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்? நான் நம்ப மாட்டேன். உங்களோட பேர் நீலகண்டனா? இல்ல. இல்ல சிவனா? இல்ல குருவே. சங்கரனா? இல்ல மகாதேவனா? இல்ல. அப்புறம் என்ன? நீங்க இந்த புத்தகத்தை ஒத்துக்கலனா இந்த பூமி சுத்தாதா என்ன? நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறீங்க. நீங்க இதை கேள்விப்பட்டது இல்லையா என்ன? பிரத்யக்ஷ் கிம் பிரமாணம். அதுக்கு அர்த்தம் கண்ணுக்கு நேரா இருக்கிற எதுக்கும் ஆதாரம் எதுவும் தேவையில்லை. புரிஞ்சுதா? இல்ல புரியலையா? கொடுங்க. மகாராஜா, இந்த புத்தகம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு, ஒரு ஆதாரமாவும் இருக்கு. தேவையில்லாத விவாதத்துல நேரத்தை வீணாக்காதீங்க. என்ன எழுதி இருக்குன்னு மேல படிங்க. சரிங்க மகாராஜா. இதுல என்ன எழுதி இருக்குன்னா, கொஞ்சம் இருங்க தத்தாச்சாரியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இந்த புத்தகத்துல சந்தேகம் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த புத்தகத்தை பண்டிதர் ராமகிருஷ்ணரே படிக்கட்டும், அவர்கிட்ட கொடுங்க. ஏன்னா அப்பதான் இது உண்மையா பொய்யாங்கிறது அவருக்கு தெரிய வரும். சரிங்க மகாராஜா. இந்தாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, படிங்க. பார்த்து சரியா படிங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, இதுல விஜயநகர பேரரச பத்தி எழுதியிருக்கு. 14ஆம் நூற்றாண்டுல விஜயநகரம்ன்ற பெயர்ல ஒரு மிகப்பெரிய, ஒரு சிறந்த ராஜ்யம் நிறுவப்படும் எழுதியிருக்கு. சரியா எழுதியிருக்கு. அதன் முதல் அரசரா இருக்க போறது சங்கமா வம்சத்தின் மகாராஜா ஹரிஹரா. அவர் கூடிய அவருடைய சகோதரர் மகாராஜா புக்காராயும் இதுல ஆட்சி பண்ணுவார்னு எழுதியிருக்கு. மகாராஜா யார் யாரெல்லாம் விஜயநகரத்தின் மகாராஜா ஆவாங்கன்னு அவங்க எல்லார் பேரும் இதுல எழுதப்பட்டிருக்கு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், எப்பவும் சந்தோஷமா இரு. இதுல இன்னொன்னு எழுதப்பட்டிருக்க மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அவருடைய ராஜ பதவியை தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் மகாராஜா பாலகுமார் இங்க ராஜ்யம் பண்ணுவாருன்னு எழுதியிருக்கு. ஆனா அவருக்கு அப்புறம் யாரு மகாராஜாவா இருப்பாங்கன்னு அவங்களுடைய பேரு எழுதப்படல மகாராஜா. ஆனா அவங்க விஜயநகரத்தின் மக்களுக்கு மிகவும் பிடித்த மற்றும் 16வது நூற்றாண்டின் சிறந்த மகாராஜாவா இருப்பாருன்னு எழுதியிருக்கு. மகாராஜா கைகாலா அவர்கள்! மகாராஜா கைகாலா அவர்கள்! அமைதி, அமைதி. பண்டிதரே, மேல படிங்க. என்னாச்சு? ஏன் நிறுத்திட்டீங்க? மேல படிங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இதுக்கு மேல நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான விஷயம்னா என்ன? இது என்ன கேள்வி? உங்களுக்கு மிகவும் பிரியமானது என்ன மகாராஜா? எனக்கு எல்லாத்த விட முக்கியமானதுன்னா, பிரியமானதுன்னா அது என் பொண்ணு அமரப்பள்ளி தான். என்னாச்சு? இல்ல மகாராஜா, இதுக்கு மேல என்னால படிக்க முடியாது. என்னாச்சு? சங்குஜப்படாம அதுல என்ன இருக்குன்னு மேல படிங்க. இல்ல மகாராஜா, என்னால அந்த விஷயத்தை சொல்லவே முடியாது. அப்படி என்ன விஷயம் இருக்குதுல? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு நான் இப்ப கட்டளை ஏறுறேன், அத மேல படிங்க. கட்டளை படியே மகாராஜா.
மகாராஜா, இதுல என்ன எழுதி இருக்குன்னா, மகாராஜா பாலகுமாருக்கு அப்புறம் யாரு மகாராஜாவா ஆகுறாங்களோ அவங்களுடைய ஆட்சி காலத்துல விஜயநகரத்துல மிக பயங்கரமான கொடிய நோய் பரவுமா. இதை நான் எழுதவே இல்லையே. அதுல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிர் போக போதா. ராஜ்யமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே போகுமா. அப்போ மகாராஜா அவருடைய ராஜ்யத்தையும் பிரஜைகளையும் காப்பாத்துறதுக்காக அவருக்கு மிகவும் முக்கியமான விஷயத்தை, மிகவும் பிரியமான விஷயத்தை தியாகம் பண்ண வேண்டியதா இருக்குமா. இப்பதான் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு மிக பிரியமான விஷயம்னா அது தேவி அமரப்பள்ளியோட பலியா. நிதானம் குருஜி, நிதானமா இருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு மகாராஜா. எந்த தப்பும் நடக்கல குருவே. இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நிஜமா இருக்கு. அப்ப இதுவும் நிஜமா நடக்கும்ல. கொடிய நோய் பரவும், ராஜ்யமே அழிஞ்சு போகும், ஆயிரக்கணக்கான உங்களுடைய உயிர் போகும். அப்போ மகாராஜாவுடைய தியாகத்தால தான் நம்மளை காப்பாற்ற முடியும். இப்ப போக போறது என்னோட உயிர் தான் மகாராஜா. இப்ப விஜயநகரத்தின் பிரஜைகளோட உயிர் உங்க கையில இருக்கு. உங்களால மட்டும்தான் எங்களை இந்த சங்கடத்திலிருந்து காப்பாற்ற முடியும். ஒரு பக்கம் மொத்த விஜயநகரத்தின் உயிர் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் உங்க செல்ல மகளுடைய உயிர் இருக்கு. இப்ப பார்க்க வேண்டியதெல்லாம் நீங்க யாரை தேர்ந்தெடுக்க போறீங்க மகாராஜா. ஆனா எனக்கு இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, இப்ப இந்த மொத்த விஜயநகரத்துக்குமே நம்பிக்கை இருக்கு மகாராஜா. உங்களுக்கு உங்களுடைய ராஜ்யத்தை விட, உங்களுடைய கடமையை விட, உங்களுடைய பொறுப்புகளை விட எதுவும் பெருசில்ல மகாராஜா. அதனால ஒரு தந்தையின் அன்பு மற்றும் ஒரு அரசனின் கடமைக்கு இடையில நீங்க அரசரின் கடமையை தான் தேர்ந்தெடுப்பீங்க. புடிச்சிட்டேன். அடடா, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. இப்ப எதுக்காக புடிச்சன்றதையும் சொல்லிடு. ஏன்னா நான் உங்களோட குடுமியை வெட்டணும். அப்படியா? என்ன குடுமியை வெட்டணும்? அட, என்னோட குடுமி உன்னை என்ன பண்ணுச்சு? என் குடுமியை ஏன் நீ வெட்ட விரும்புற? நான் வெட்டுவேன். இன்னைக்கு இந்த குடுமியை வெட்டியே தீருவேன். அட கடவுளே, ஓடிடு பாஸ்கர், இல்லனா இவன் குடுமியை வெட்டாம விட மாட்டான். அப்படி பண்ணனா குடுமியோட சேர்த்து மொத்த தலையும் வெளியில வந்துரும். அங்க பாரு குருவி. அட நில்லுங்க, வெட்டுவேன், விட மாட்டேன். நான் தான் சொன்னல, பண்டித ராமகிருஷ்ணரோட குடுமியை நான் தான் வெட்டுவேன். உனக்கு முன்னாடி நான் தான் ஒரு குடுமியை வெட்டுவேன். நான் தான் வெட்டுவேன். அது எப்படி வெட்ட விடுவேன்? என்ன சொல்றது கேளுங்க, விலகி போயிடுங்க. எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? நில்லுங்க, ஓடாதீங்க.
ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு மொத்த விஜயநகரமும் என் குடிமைக்கு எப்படி எதிரியானாங்க? யார் என்னுடைய குடிமையை வெட்டி காட்டுறீங்களோ அவங்களுக்கு நான் 500 பொற்காசுகளை வெகுமதியா வழங்குவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஐயோ, இது அம்மு, அப்பா, எப்பவும் உங்களோட வேலை அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு மருந்து சாப்பிடுறது கூட ஞாபகம் இல்லைல்ல. அதனால இனிமே ஒரு நாளுக்கு 2 வேளை பாலோட நீங்க மருந்து எடுத்துக்கணும். ஒன்னு காலை உணவுக்கு பிறகு, இன்னொன்னு இரவு உணவுக்கு பிறகுப்பா. அப்புறமா உணவுல உப்பு குறைவாதான் இருக்கணும். அப்புறம் உங்களோட மனசுல அழுத்தம் ஏற்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க கூடாது. அப்பா, நான் என்னோட கண்ணனை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்ல. தினமும் அவர் முன்னாடி ஒரு விளக்கை ஏத்தி வையுங்கப்பா. அப்புறமா ஆப்பா, என்ன அடிக்கடிலாம் நினைச்சு பார்க்காதீங்க. அதனால உங்களோட உடல்நிலை பாதிக்கப்படும். நான் போனதுக்கு அப்புறமா யாரும் உங்களை கூட இருந்து பார்த்துப்பாங்க. இல்ல இல்ல இல்லம்மா மகளே, இல்ல, இப்படிலாம் நீ பேசாதம்மா. உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். இந்த மாதிரி எந்த விஷயத்திலும் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆனா மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையாப்பா? என்னோட உயிரை பலி கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களோட ராஜ தர்மத்துல இருந்து மட்டும் பின்வாங்காதீங்க. அப்பா, எனக்கு சத்தியம் பண்ணுங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. விஜயநகரத்தை கண்டிப்பா பாதுகாப்பன்னு மட்டும் சொல்லுங்க. சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா. என்ன பலி கொடுக்கறதுக்காக நீ அமரப்பள்ளியை பயன்படுத்தி இருக்க. நீ தப்பு பண்ணிட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் உன்னை விட மாட்டேன். என் குடிமையை வெட்டினா அவங்களுக்கு 500 பொற்காசுகள் கிடைக்கணும். யார் வெளியில எழுதி ஒட்டினது? நீ என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றேன். நான் எப்படியோ எல்லார்கிட்டயும் என் குடிமையை காப்பாத்தி சபையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா நம்ம வாசலையே தான் யாரும் எழுதி ஒட்டியிருக்காங்க. யாரு எழுதுனது? யார் அது? அதை யார் எழுதுனான்னு எனக்கு தெரியாது. அந்த சேட்டத்தனம் என்னோடதுதான். நீ கொஞ்சம் உள்ள போ, நான் இவன் கிட்ட பேசணும். அட ஆனா உள்ள போயே. ஏன் ஏன் இப்படி பண்ண? உனக்கு என்னோட குடிமை பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்குதா. அப்புறம் ஏன் இதை துண்டிக்க விரும்புற? யாராவது என் குடிமையை வெட்ட முயற்சி பண்ணாங்கன்னா இந்த முகமுடியும் போயிடும். என்னை பத்தின உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துரும். ஆமா, அதுதான் எனக்கு வேணும். உன்னை பத்தின இந்த உண்மை இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரணும். அப்பதானே என்னால எல்லார்கிட்டையும் அந்த புத்தகத்துல மிகவும் பிரியமான விஷயத்த பலி கொடுக்கணும்னு எழுதுனது நீதான்னு நிரூபிக்க முடியும். ஐயோ, மூளை வேலை செய்தா இல்லையா? இதெல்லாம் உனக்கு வேடிக்கையா தெரியுதா? உனக்கு தான் இதெல்லாம் வேடிக்கையா தெரியுது. அதனாலதான் நீ இன்னைக்கு அமரப்பள்ளியோட உயிரை ஆபத்துல தள்ளி விட்டுட்ட. ஒரு குழந்தை தன்னோட தாய் தந்தையை தொலைக்கிறதும், ஒரு தாய் தந்தை தன்னோட குழந்தையை தொலைக்கிற வலியும் உனக்கு எங்க புரிய போகுது? நீ சொன்ன மாதிரி அமரப்பள்ளியை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட அப்பாவோட வலி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? அம்மா அப்பாவை தொலைக்கிற சோகம் என்னன்னு எனக்கு தெரியும் கண்ணா. அந்த வலி எனக்கு தெரியும்.
நானும் அந்த வழியை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். நீயும் அதே வழியை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா என்ன நம்பு, நான் அமரப்பள்ளிக்கு தப்பா எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் எப்படி உன்னை நம்புறது? நான் கொடுத்த தகவலை நீ அரசவையில தப்பா பயன்படுத்தியிருக்க. முடிஞ்சுதா? எல்லாம் பேசிட்டியா? இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. இங்க பாரு, ஒரு நாட்டை விட பெரிய விஷயம் வேற எதுவும் இல்லை. ஒரு ராஜாவுக்கு அவருடைய பிரஜைகள் தான் அவருடைய குழந்தைகள். நான் பண்ற எல்லாமே விஜயநகரத்தோட நன்மைக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். கூடவே உனக்கே தெரியும் அந்த கைகால எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியும்ல. இப்ப அவன் ஒரு அரசனா தன்னுடைய மகளையே பலி கொடுக்க போறானா, இல்ல ஒரு அப்பாவா சிம்மாசனத்தை பலி கொடுக்க போறானான்னு பார்க்கணும். பார்க்கலாம், எதை தேர்ந்தெடுக்கிறான்னு பார்க்கலாம். புரியுதா? ஆமா நண்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், இப்படிப்பட்ட தப்பு திரும்ப நடக்க கூடாது. அப்புறம் தெரியாம கூட யாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது. அதாவது நான் ராமா இல்லங்கிறது. நீங்க ராமா இல்லையா? ஆனா குருஜி, நீங்க வேஷத்தை மாத்திக்கிட்டு எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. அட நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியலையே. ஆனா இந்த நாட்டை விட்டு மட்டும் போறேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஏன் குருஜி, உங்களுக்கு இங்க மட்டும்தான் கொஞ்சம் மரியாதை இருக்கு, வெளியே எந்த கழுத? மன்னிச்சிருங்க, வெளியே உங்களுக்கு மரியாதையே இல்லைன்னு சொல்ல வந்தேன். மரியாதை இல்லாமே போகட்டுமே, குறைஞ்சபட்சம் என் உயிராவது தப்பிக்கும் இல்லையா? என் உயிர் மட்டும் எப்படியாவது தப்பிச்சுட்டா போதும், செல்வத்தையெல்லாம் நான் மறுபடியும் சம்பாதிச்சுப்பேன். அட கழுத்தை இல்லாம போச்சுன்னா மரியாதைங்கிற மாலையை நான் எங்க போட்டுக்குவேன்? புரிஞ்சுதா இல்ல புரியலையா? சத்தியமா புரியல. அப்ப புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, ஒருவேளை மகாராஜா மட்டும் தன்னோட மகளை பலி கொடுக்க வேண்டியதா இருந்தா அப்ப முதல்ல அவரு கண்டிப்பா என்னதான் பலி கொடுப்பாரு. அதனாலதான் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. கேளுங்க குருஜி. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல? ஒரு நிமிஷம். குருஜி, நீங்க தான் எங்களுடைய அன்பான குருஜின்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நீங்க முட்டாளுங்கல்ல. அடே, இந்த தாடி மீசைக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல. ஆனா இது யாருக்கு தெரியாதோ அவங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பாங்க? அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. உருவத்தையும் வண்ணத்தையும் மாத்திக்கிறதுல ரொம்ப திறமையானவனா. பச்சோந்தியை விட அதிகமா. அப்புறம் வேற என்ன குருஜி? இது என்னுடைய இன்னொரு வண்ணம், தெரிஞ்சுக்க. சரி விடுங்க, வாங்க தூக்குங்க, எல்லாத்தையும் எடுங்க. போங்க. அப்ப நீங்க ராமா இல்லனா யாருன்னு உண்மையை சொல்லுங்க. இப்பவே யாருன்னு சொல்லுங்க. என்னாச்சு மகாராணி? ஏன் இவ்வளவு சத்தம்? மகாராஜா, இப்பதான் இவரு தான் ராமா இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவரு ராமா இல்லனா யார் தான் இவரு? சுவாமி சொல்லு, இவரு உன்கிட்ட என்ன சொன்னாரு? ஒழுங்கா சொல்லு சுவாமி. இப்ப எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கீங்க? மகாராஜா, நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க? எனக்கு என்னமோ இங்க நகைச்சுவை நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப சிரிச்சாரா? எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு. மகாராஜா, இது ஒண்ணு சிரிச்சு விளையாடிட்டு இருக்க விஷயம் கிடையாது. என்ன? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவரு ராமா இல்லன்னு இவரு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இவரு ராமா இல்லனா யார்தான் இவரு? சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அப்ப நீங்க ராமா இல்லனா வேற யாருன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்க மகாராணி அவர்களே.
ஆனா நீங்க என்னுடைய வார்த்தைகளை தான் கேட்டீங்க. அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு முழு விஷயமும் தெரியாது. இவன் இருக்கால, இந்த சின்ன பையன் சுவாமி, இவன் எல்லாரும் முன்னாடியும் என்ன ராமா ராமானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் நான் இவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ராமா இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணர்னு. ஆமா, இவர் இததான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இவர் ராமா இல்ல, இவர் பண்டிதர் ராமகிருஷ்ணர்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னை விட பெரியவர் இல்லையா, நான் இவரை ராமான்னு கூப்பிடக்கூடாதான். என்ன மன்னிச்சிருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் தான் அத புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல மகாராணி அவர்களே. நானும் உங்க இடத்துல இருந்திருந்தா நானும் இந்த தப்பு தான் பண்ணிருப்பேன். எல்லாரும் ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, நானும் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். நான் பண்ண தப்பு என்னன்னா, நான் என் கூட சாமரம் வீசுறவனை கூட்டிட்டு வரல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒரே ஒரு சாமரம் வீசுறவனை மட்டும் வர சொல்லுங்க. இந்த பயங்கரமான வெக்கையில எனக்கு சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது. ஏதாவது பண்ணுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா. கடவுள் மட்டும் மனசு வச்சாருன்னா இந்த நாளைக்கு அப்புறம் நீங்க வெக்கையில படுத்து தூங்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க என்ன சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? அது எப்படி? வெறும் நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. நாளைக்கு உதிக்க போற சூரியன் உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதிலோட உதிக்க போகுது. நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, ரொம்ப நன்றி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.